கரண்ட் இல்லாம வடசென்னை மக்கள் தெருவில் இருந்து போராடுறான். இப்ப நான் அமைதியா இருக்கிறதா அந்த மக்களுக்கு ஆதரவா போராடுறதா? என்ன இப்படி ஆயிடுச்சு? 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறா. இப்ப அந்த சிறுமிக்கு ஆதரவா பேசுறதா? கியூட் சிஎம் ஆச்சு, அதனால 6 மாசம் நான் பொறுத்திருந்தா பேசுவேன் அப்படின்னு அமைதியா இருக்கிறதா? என்ன இப்படி ஆயிடுச்சு சார்? இந்த கச்சத்தீவு பிரச்சனை கேட்டா நோ கமெண்ட்ஸ் சார். பேருந்தே இல்ல சார் அப்படின்னு கேட்டா, செல்லம் நீ சாப்பிட்டு பேசுற செல்லம், நான் சாப்பிடாம பேசுறேன் செல்லம். எதிர்காலம் எப்படி இருக்கும்? எதிர்காலம் ஒன்று இருந்தா தானே. 10 லட்சம் கோடி கடனில நாடு, இதுல இலவசம் வேற பெருவக்க கேடுன்னு வீதியா ஒருத்தர் பாட்டு பாடினாரு. சத்தியமா சொல்றேன், நாங்கள் தனிநபரை நம்பி நிக்கல, நாங்கள் தத்துவத்தை நம்பி நிக்கிறோம். மரியாதைக்குரிய தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தன்னை தூய சக்தின்னு சொன்னார். அவங்க தூர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. இப்ப சேர்ந்திருக்கிற எசகி சுப்பையா தூய சக்தியா தீய சக்தியா? கடம்பூர் ராஜி தீய சக்தியா தூய சக்தியா? பனையூர் எதுவும் வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்களா? நான் சொன்னேன், எந்த வாயில சொன்னு தெரியல. அதிமுக ஒரு செல்லூர் ராஜ் தான், இந்த கட்சி முழுக்க செல்லூர் ராஜ். ஆதவர்ஜினா ஒரு அமைச்சர், லெப்ட் பாண்டி ஒரு அமைச்சர், புஷியானந்த் ஒரு அமைச்சர். கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு பெரிய மாஃபியா கும்பல் கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான மக்களையும் மண்டைய கழுவிருக்காங்க. சிம்பத்தி கிரியேஷன். கேள்விகள் கேட்டா மட்டும்தான் இங்க நமக்கு விட கிடைக்கும். சில பேர் சொல்லுவான் 6 மாசம் அமைதியா இருங்க. நமக்கு சில பேரை பேசி புரிய வைக்க முடியாது. ஏன்னா எதிரில் இருப்பவன் மாஸ்டர் மகேந்திரனா கூட இருக்கலாம். ஆண் அணில்கள்கிட்ட அரசியல் பேசாதே, பெண் அணில்கள்கிட்ட பேசவே பேசாத. ஒரு விடுதலை போருக்கு தமிழ்நாடு தயாராக வேண்டிய காலத்துல தமிழ்நாடு வந்துருச்சு. நல்லா தெரியுது, இது 6 மாசம் கழிச்சு நல்லா இருக்கும், 1 வருஷம் கழிச்சு நல்லா இருக்கும் அப்படிலாம் இல்லை. இது எதை நோக்கி போக போகுது, இது எப்படியாப்பட்ட மாநிலமாக மாறப்போகுது அப்படிங்கிறது கண்ணுக்கு முன்னாடி நமக்கான ஒளிவட்டம் நல்லா தெரியுது. மில்கி மிஸ்ட் பனீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பனீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பனீர் 65. இது மட்டும்தான் பனீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு. ஆனால் எனக்கு தலைப்பில் உடன்பாடு இல்லை. தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு தான் வச்சுருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டின் எதிர்காலம் தான் இப்போ ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது சொல்லுவாங்கள்ல, தூரத்தில் கண்ணு கட்டின தொலை வரைக்கும் எதிரி இல்லைங்கிற மாதிரி, கண்ணு கட்டின தொலை வரைக்கும் இந்த ஆட்சி இல்லை, இப்போ புதுசாக வந்திருக்கிற இந்த அரசு எப்படி தமிழ்நாட்டை எடுத்துகிட்டு போக போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி உருவாயிருக்கு. இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் கழித்து என்னுடைய மகனோ இல்லை என்னுடைய அடுத்த தலைமுறையோ இந்த நிலத்தில் எப்படி வாழ போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி உருவாயிருக்கு. கிண்டலும் கேலியுமாக தமிழக வெற்றி கழகத்தை நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம். இவங்கெல்லாம் இங்கே ஜெயிக்க போகிறாங்க, இவங்கெல்லாம் வெல்வாங்களா, இவங்கெல்லாம் எம்எல்ஏவா, இவங்கெல்லாம் அமைச்சரா அப்படின்னு ஒரு கிண்டல் பண்ணியிருந்தோம். ஆனால் யாரையெல்லாம் விமர்சனம் பண்ணமோ, யாரையெல்லாம் கிண்டல் பண்ணமோ அவங்கெல்லாம் அமைச்சராயிட்டாங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டாங்க. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாதுரையரும் பசுமன் முத்துராமலிங்க தேவரும் காமராஜரும் கக்கனும் ஜீவானந்தமும் இருந்த சட்டசபையில் இன்னைக்கு புதிய முகங்கள். அவங்க ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவங்க, தானி ஓட்டுநர் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதே சட்டசபையில் தான் லாட்ரி விற்கிறவனும், சிடி திருட்டு விசிடி விற்கிறவனும், கஞ்சா விற்கிறவனும், மனைவி அடித்த வழக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்டவனும் சட்டமன்ற கூடத்துக்கு போயிருக்கான். இந்த மாற்றத்தை உண்மையிலே மாற்றம்னு பார்க்குறதா இல்லை ஏமாற்றம்னு பார்க்குறதான்னு தெரியல. இதில் நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்காலம் என்ன? திமுகவின் எதிர்காலம், அதிமுகவின் எதிர்காலம், அடுத்த தலைமுறையின் எதிர்காலம், தமிழர்களின் எதிர்காலம் எல்லாம் அடங்கி இருக்கு. இந்த 1.5 மாதத்திலேயே இந்த ஆட்சி எதை நோக்கி போக போகுது? அதாவது நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு. 6 மாதம் கழிச்சு தான் விமர்சிக்கணும், மாற்றுக்கிறது இல்லை. நாங்கள் என்ன கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கோமா 6 மாதம் எதுவும் பேசாமல் இருக்கிறதுக்கு? கரண்ட் இல்லாம வடசென்னை மக்கள் தெருவில் இருந்து போராடுறான். இப்ப நான் அமைதியா இருக்கிறதா அந்த மக்களுக்கு ஆதரவா போராடுறதா? 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறா. அந்த சிறுமியின் தாயார் மது போதையில இருந்தாங்க, அதனால தான் மரணம்னு ஒருத்தன் சொல்றான். இப்ப அந்த சிறுமிக்கு ஆதரவா பேசுறதா இல்ல எங்க அண்ணா ஆச்சு, கியூட் சிஎம் ஆச்சு, அதனால 6 மாசம் நான் பொறுத்திருந்தா பேசுவேன் அப்படின்னு அமைதியா இருக்கிறதா? தொடர்ச்சியா மின்வெட்டை தாண்டி தமிழ்நாடு முழுக்க 24 கொலைகள் 1 மாதத்துல, 30 பாலியல் வன்கொடுமைகள் 1 மாதத்துல. இதையெல்லாம் கடந்து 6 மாதம் கழிச்சு தான் பேசணும் அப்படின்னா அது சரியா இருக்குமா? அது உண்மையான நீதியா இருக்குமா அப்படின்னு கேள்வி இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த அரசினுடைய விமர்சனங்களை நம்ம வைக்க தொடங்குறோம். 6 மாதம் கழிச்சு விமர்சிக்கணும் அப்படிங்கிறது
இந்த ஆட்சி நேர்மையா நடத்தப்படுது, உண்மையா நடத்தப்படுது, டிரான்ஸ்பரன்சியா இருக்கு, வெளிப்படைத்தன்மையோடு இருக்குன்னா பரவாயில்ல. பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்கணுங்கிறது மரபு கிடையாது. ஆனா பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேங்கிறது எப்படி ஒரு மரபு? பத்திரிகையாளர் சந்திப்பு இல்லைங்க, அது பரவாயில்ல. சரி, அவர் வந்து 6 months ஒன்ஸ், 1 year ஒன்ஸ் கொடுப்பாருங்க அப்படின்னா பரவாயில்ல. பத்திரிகையாளர்களை ஒரு மனுஷனாவே மதிக்காம, ஊடகங்களை வந்து ஒரு பொருளாகவே மதிக்காம ஒருத்தர் கடந்து போறாரு. டெல்லியில் ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, ஐயா அந்த மாதிரி இது வந்து லெகசி, தமிழ்நாடு லெகசி, அதை மீறாதீங்க. ஜெயலலிதா அம்மா வந்தா கூட பத்திரிகையாளர் சந்திச்சு தான் போவாங்க, தமிழ் பத்திரிகையாளர் இருக்கான்றாங்க. கண்டுக்காம போயிட்டே இருக்காரு. அப்போ நீ வந்து நான் பேச மாட்டேன், என்னை பத்தி நீங்களாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இதை அடமண்டா எடுத்துக்கிறதா, இல்லை ஈகோவா எடுத்துக்கிறதா, இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கிறதா, எதுன்னு எடுத்துக்க முடியல. 1.5 மாத ஆட்சி, ஒரு வார்த்தை கூட இந்த ஆட்சி குறித்த கேள்விகளுக்கு தமிழக அமைச்சர்கள் யாரும் பதில் சொல்லல. கச்சத்தீவு இல்லை என்றால் மீனவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். எதுக்கு? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி. சார், இந்த கச்சத்தீவு பிரச்சனை கேட்டா நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு அமைச்சர் ஓடிக்கிட்டு இருக்காரு. சார், பேருந்தே இல்லை சார் அப்படின்னு கேட்டா, செல்லம் நீ சாப்பிட்டு பேசுற செல்லம், நான் சாப்பிடாம பேசுறேன் செல்லம், இதுக்கு இது பதில் இல்லையே அப்படின்னா அங்க அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நேத்து திருச்செந்தூர்ல அறநிலைத்துறை அமைச்சர் போறாரு, ஆய்வுக்கு போறாரு. அங்கே எவனோ ஒருத்தன் கத்திடுறான், ஒருத்தன் விஜய் வாழ்கன்னு கத்துறான், ஒருத்தன் தளபதி வாழ்கன்னு கத்துறான், 4-5 பேர் கோஷம் போடுறான். உன்னை நான் சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. சார், அவர் என் ஹஸ்பண்ட் சார், அவரை போய் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அவர் எந்த டியூட்டிலும் இல்லை சார். சார், என்னை சஸ்பெண்ட் பண்ணுங்க சார், நான் என்ன எனக்கு பணி, அவருக்கு ஊழியரே இல்லை, அவர் காமன் மேன், ஒரு சாதாரண மனிதன். யாரு சாமானிய, எவன் ஊழியன்னே தெரியாம உன்னை சஸ்பெண்ட் பண்ணுன்றாப்ல ஒரு அமைச்சர். ஆய்வுங்கிற பேர்ல அம்மா உணவகத்துக்கு போறது, ஆய்வுங்கிற பேர்ல போயிட்டு மருத்துவமனைக்கு போறது, இது ஒரு கேலி கூத்தா இருக்கு. அப்ப எதை மறைப்பதற்காக இந்த மாதிரியான ஆய்வுகள்? மக்கள் கேட்பது, நீங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாத்துங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ஆட்சிக்கு வந்த உடனே என்ன செய்ய போறோம்? நம்ம விவசாய கடனை முழுமையா தள்ளுபடி செய்ய போறோம். 5 ஏக்கருக்கு குறைவா கடன் வாங்கிய அனைத்து விவசாய கடனும் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல வாங்கியிருந்தா 50 விழுக்காடு தள்ளுபடி அப்படின்னு சொன்னாரு. 25/5/2026 ஒரு கடன் தள்ளுபடிக்கான ஒரு அறிக்கை வருது. சிறு குறுன்னு பிரிக்கிறாப்ல. அதுல பிரிச்சு 50,000 குறைவா வாங்கியிருந்த தள்ளுபடி, 50,000 மேல வாங்கியிருந்தா 30 விழுக்காடு தள்ளுபடி, 1 லட்சம் வாங்கியிருந்தா 5,000 தள்ளுபடி. எவ்வளவு பெரிய பரந்த மனசு! 95,000 ரூபாய் கட்ட தெரிஞ்சவனுக்கு 5,000 ரூபாய் கட்ட தெரியாதா? அப்போ விவசாய கடனுடைய அதிகபட்ச கடனே 3 லட்சம் ரூபா தான். அப்போ ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இருக்கு. ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி 2 லட்சம் ரூபாய்க்கு கீழே வாங்கியிருந்தா மட்டும் தான் தள்ளுபடி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு. அப்போ நீங்க தேர்தல் அறிக்கை போடும்போது கைட்லைன்ஸ் தெரியுமா தெரியாதா? இப்படிப்பட்ட ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டு யாருடைய எதிர்காலத்தை தேட? இதுல நாம் தமிழர் எதிர்காலத்தை தேடவா, இல்லை தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தேடவா அப்படின்னு ஒரு கேள்வி உருவாயிருக்கு. திருப்பி மக்கள்லாம் போராடி, விவசாயம்லாம் போராடின பிறகு மீண்டும் அறிவிக்கிறாரு. மீண்டும் அறிவிப்பில் 75,000 வரைக்கும் தள்ளுபடி. ஏங்க நீங்க வந்து இப்படி விவசாய கடனை தள்ளுபடி பண்றீங்க அப்படின்னா, திமுக அரசு எல்லாத்தையுமே வந்து இப்படி பண்ணிட்டு போயிருச்சு, 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருச்சு அப்படிங்கிறாரு. 10 லட்சம் கோடி கடன் வாங்குறத இந்த 35 நாட்களாக ஆய்வு பண்ணி ஐஏஎஸ் அதிகாரிகள், மாண்புமிகு நிதியமைச்சர் மரிய வில்சன் எல்லாம் ஆய்வு பண்ணி பயங்கரமா மண்டையை கசக்கி மூளையை பிழிஞ்சி உட்கார்ந்து வெள்ளை அறிக்கை நேத்து. 10 லட்சம் கோடி கடனில் நாடு, இதுல இலவசம் வேற பெருவக்க கேடுன்னு வீதி வீதியா ஒருத்தர் பாட்டு பாடினாரு. 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறத 2025-26 நிதியாண்டுல மரியாதைக்குரிய நிதியமைச்சர், முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டசபையில சொல்லிட்டாரு. 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறத அவரே ஒத்துக்கிட்டாங்க. இப்ப இவங்க வந்து 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டாங்க. ஓ, நீ இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா? ரமணா படத்தை சொல்ற மாதிரி இதையே நீங்க இப்பதான் 10 லட்சம் கோடி கடன் இருக்குது தெரிந்தும் எதற்காக 2,500 ரூபாய் மதிப்புமிகு மகளிர் திட்டமா அதுக்கு பேரு? நான் இப்போ இன்னைக்கு வந்து சாட் ஜிபிடியில் போய் ஒரு சும்மா போட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், பெண்களுக்கு தமிழ்நாட்டில் மாதம் தொகை வழங்க வேண்டும், அதுக்கு 4 பெயர்கள் சொல்லு நண்பா அப்படின்னு போட்டேன். உடனே சாட் ஜிபிடி போடுது, நண்பா மாண்புமிகு மகளிர் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், மகளிர் நலன்காக்கும் திட்டம், மதிப்புமிகு மகளிர் திட்டம். இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்தை எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு பார்த்தா இதுதான் தாவேக்கா கொடுத்தது. சாட் ஜிபிடி எடுத்திருக்காங்க. நீங்க வேணா டவுட்னா நீங்க போட்டு பாருங்க. அதே போல அன்னபூர்ணி சூப்பர் 6 அதுவும் சாட் ஜிபிடி. எல்லாமே சாட் ஜிபிடி தான். இந்த நேற்று கொடுத்த வெள்ளை அறிக்கை முழுக்க முழுக்க சாட் ஜிபிடிங்க. ஒரு ஆட்சி சாட் ஜிபிடி வச்சு நடந்துட்டு இருக்கு. நிர்மல் குமார் அறிக்கை போடுறாப்ல, மரியாதைக்குரிய மின்சாரத்துறை அமைச்சர். மின்வெட்டுக்கான காரணங்கள், மின்வெட்டு காரணங்களை போட்டு 5 காரணம் போடுறாப்ல.
5 காரணமும் நான் போய் ChatGPT போட்டேன். மின்வெட்டுக்கான காரணங்களை சொல்லு நண்பா அப்படின்னு சொல்லு மாப்பிள்ள அப்படின்னு அவன் மாப்பிள்ள இதான் மாப்பிள்ள அப்படின்னு அவன் போடுறான். இதே காரணம் அது ஒரு ரெண்டும் பார்த்தா ChatGPT கொடுத்ததும் இவர் கொடுத்ததும் அவர் நிர்மல் குமாரா இல்லை ChatGPT குமாரான்னு தெரியல, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ ஒரு அரசை மக்களை எப்படி ஒரு அரசு அணுகுது பாருங்க. ஏன்னா எதுவுமே தெரியல. அப்போ அரசியல் செய்வதற்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் தான் வரணுமா அப்படின்னு கேள்வி இருக்கு. அப்படி இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது, நோக்கம். நல்ல நோக்கம் இருந்தால் நல்ல சிந்தனை பிறக்கும், நல்ல சிந்தனை பிறந்தா நல்ல திட்டம் பிறக்கும், நல்ல திட்டம் பிறந்தா திட்டத்தை செய்யக்கூடிய எண்ணம் பிறக்கும். இங்க நல்ல நோக்கம் இருக்கான்னா 100 விழுக்காடு இல்லை. ஏன் நல்ல நோக்கம் இல்லை? யாருக்குமே ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் கிடையாது. நின்னாங்க, ஜனநாயகன் படம் வரல, சரி என்ன பண்ணுவோம், சரி ஓட்ட போடுவோம் அப்படின்னு ஜனநாயகன் படம் வராத விரக்தியில் 50 பேரும் ஓட்ட போட்டான். ஓட்டு போட்டவனுக்கு இவன் எம்எல்ஏவாவான்னு தெரியாது, எம்எல்ஏவுக்கும் இவன் எம்எல்ஏவாவான்னு தெரியாது. இதாங்க பிரச்சனையே. இல்லைன்னா இது அலை அப்படின்றாங்க, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த அலையில நாம் தமிழ்ச்சி வீழ்த்தப்பட்டுருச்சு, 8 நாளா மறிச்சு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சத்தியமா சொல்றேன், நாங்கள் தனிநபரை நம்பி நிக்கல, நாங்கள் தத்துவத்தை நம்பி நிக்கிறோம். இப்ப திமுகங்கிற கட்சியா இருக்கட்டும், நாம் தமிழரா இருக்கட்டும், ரெண்டுமே நான் ஒப்பிட்டே பேசுறேன். இந்த தோல்விக்கு பிறகு திமுக இருந்து யாரும் விலகல, நாம் தமிழர் இருந்து யாரும் விலகல. ஏன்? திமுக திராவிடம் என்கிற கொள்கையின் மீது கட்டப்பட்டிருக்கிறது, நாம் தமிழர் தமிழ் தேசியம் என்கிற கொள்கையின் மீது கட்டப்பட்டிருக்கு. அதிமுகங்கிற கட்சி கொள்கை கிடையாது, அது திராவிடத்தோட நீட்சியாக கருதப்பட்டாலும் அதிமுக தனித்த கொள்கை கிடையாது. அதுவும் இதே போல ரசிக மனப்பான்மையில, நடிகர் கவர்ச்சியில, இனக்கவர்ச்சியில அது வந்துச்சு. வந்த அதிமுக 1977 மாச வெற்றி அடைஞ்சு சொல்றாங்க. ஐயா போன்ற ஆள்களுக்கு தெரியும், ஐயா பிரபாகரன் போன்ற ஆள்களுக்கு தெரியும் 1977 என்ன நடந்துச்சு. அன்றைக்கு 77 எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் அதற்கு பிறகு வந்த பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தார் எம்ஜிஆர். 32 இடங்களை தோத்து போனார், ஆட்சி கவிக்கப்பட்டுச்சு. மீண்டும் அந்த அனுதாபத்தால ஜெயிச்சாரே ஒழிய அவர் அந்த மாஸ் அப்படியே வரல. இது மாசு, இது அலை, இது பெரிய என்ன சொல்றது, ஒரு வேவ் அப்படின்னா 160 தொகுதியில விஜய் அவர்கள் வென்றிருந்தா அது வேவ், அது அலை அப்படின்னு சொல்லலாம். 1991 தமிழ்நாட்டில் ஒரு அலை வீசுச்சு. ராஜீவ்காந்தியோட மரணம், காங்கிரஸ் அதிமுக கூட்டணி 224 இடங்கள்ல காங்கிரஸ் அதிமுக வென்றாங்க. எதிர்கட்சியா கூட இல்லாம திமுக போச்சு. ஐயா கலைஞரும் இன்னொரு 2 பேர் வென்றாங்கன்னு நினைக்கிறேன். கலைஞர் அவர்கள் ராஜினாமா பண்ணாரு. அது அலைன்னு சொல்லலாம். இது எப்படி அலையா இருக்கணும்? இது அலை கிடையாது, தமிழ்நாட்டுக்கே வச்ச ஒலை. இது அந்த ஒலைன்னு தெரியுமா உங்களுக்கு? நெருப்பு மூட்டது அந்த ஒலை தான் இது. இந்த ஒலையில பார்க்குறவன் அத்தனை பேரும் சரி நம்ம தான் ஓட்டு போடல போல இருக்கு, நமக்கு தான் தோல்வி ஆயிடுச்சுன்னு பார்த்தா இந்த 4ஆம் தேதி மாலை 5 மணில ஆரம்பிச்சு நேற்றைக்கு வரைக்கும் கூட சொல்லலாம். நேற்று 16ஆம் தேதியா 17ஆம் தேதி நேற்றைக்கு வரைக்கும் பார்க்குறவன் நான் ஒரு 2000 பேரை பார்த்துருப்பேன். இடையில ஒரு 10 நாள் மலேசியா வர போயிட்டு இருந்தேன். எங்கே பார்த்தாலும் என்ன இப்படி ஆயிடுச்சு, என்ன இப்படி ஆயிடுச்சு, இப்படி எதிர்பார்க்கவே இல்லையே. அப்போ யார் தாங்க ஓட்டு போட்டீங்க? யாரை கேட்டாலும் ஏதோ நம்ம வீட்டில் ஒரு துக்கம் நிகழ்ந்த மாதிரியும், நம்ம கார் விபத்துக்குள்ளான மாதிரியும், நம்ம மாடி வீடு இழிஞ்சிட்டு விழுந்த மாதிரியும், நம்ம தோட்டமே அழிஞ்சு போனால் ஒரு துக்கத்தில் இருப்போம்ல. வெளிப்படையே சொல்ல போனால் எங்கள் ஊரில் இளவு வீட்டில் இருப்போம்ல, இளவு வீட்டில் இருக்க மாதிரி தமிழ்நாடு இருக்குங்க. யாரை பார்த்தாலும் இப்படி ஆயிடுச்சு, இது எதிர்பார்க்கவே இல்லை, என்னவா இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்காலம் ஒன்று இருந்தால் தானே அப்படித்தான் நமக்கு சொல்ல தோணுது. அப்போ ஏதோ ஒரு மாயையில மக்கள் சிக்கிக்கிட்டாங்க. வாக்களித்த மக்கள் நிறைய பேர்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, ஒரு வெல்கம் ஓட்டா போட்டோம், சரி திமுக சரியில்லை அதிமுக சரியில்லை, அவர் பேசினாரு, அவர் நடிச்சாரு, அவர் தான் எங்களுக்கு தெரியும், திரையில தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அவர் தான், அதனால ஒரு வெல்கம் ஓட்டா போட்டோம், அவர் ஜெயிக்கணும்னு போடல, அவரும் வரட்டும்னு போட்டோம், அவர் முதலமைச்சர் ஆவாருன்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல, கற்பனை கூட இப்படி பார்க்கல அப்படின்னு எல்லாருமே ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. வாக்களித்தவர்களும் வாக்களிக்காதவர்களும் ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது இன்ஸ்டாகிராமால கிடைத்த வெற்றி அப்படிங்கிறத மட்டும் நான் ஏற்றுக்கல மாட்டேன். இன்ஸ்டாகிராமும் ஒரு காரணம், சமூக வலைதளமும் ஒரு காரணம், சோசியல் மீடியாவும் ஒரு காரணமே ஒழிய இதன் மூலமாக மட்டும் பெறல. ஒரு பெரிய மாஃபியா கும்பல் கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான மக்களையும் மண்டையை கழுவிருக்கிறான். சிம்பத்தி கிரியேஷன். இப்போ அவர் எதை கேட்டாலும் என்ன சொல்றாப்புல, எங்க மேல பழி போடுறீங்க சார், மின்சாரம் கொடுப்பது உங்களுடைய கடமை சார், அதை ஏங்க கொடுக்கலன்னு கேட்டா இப்படி பழி போடாதீங்க, திட்டமிட்டு அந்த கேரியர் ஃபியூஸ் கேரில் பிடிங்கிட்டு போயிடுறாங்க. சரி உண்மையிலே ஃபியூஸ் கேரில் பிடிங்க முடியுமான்னு சொல்லி நானும் அதே மாதிரி ChatGPT போய் கேட்டேன். எடுத்து போட்டா அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபியூஸ் கேரியர் கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலே இருக்கு. அது கீழே ஒரு லிவர் இருக்கு. அந்த லிவரை இயக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா, அந்த லிவர் மாதிரி ஒரு இது இருக்கும், ஒயர்மேன், போர்மேன், லைன்மேன், இந்த 3 பேரை தவிர வேற யார் போய் கையை வச்சாலும்
கருகி விழுவதை தவிர வேற வழியே இல்லை. எந்த பீஸ் கேரில் போறீங்கன்னா அந்த ஆவடியில் காமராஜர் நகரில் எவனோ ஒருத்தன் ரேண்டமாக அவன் களவாண்டு கொண்டு போய் இரும்பு கல்ல போட்டு மிச்சர் வாங்கி திங்கிறதுக்காக எடுத்திருக்கான். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிக்கிச்சு. உடனே பார்த்தீங்களா இது திமுகவோட திட்டமிட்ட சதின்ட்டாங்க. இப்படி எந்த கேள்வி கேட்டாலும் பழி போடுகிற ஒரு ஆட்சி இதுவரைக்கும் வந்ததில்லை. எப்பவுமே தன்னை ஒப்பித்துக் கொள்வாங்க. ஒரு இப்போ நீங்கள் திமுகவுடைய ஆட்சியாக இருக்கட்டும், அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், இந்த 2 ஆட்சியும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 2 ஆட்சியிலையும் தவறுகள் நடந்தால் கூட அந்த தவறுகளுக்கு அவங்க பேசுறதுல வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அந்த தவறுகளுக்கு தங்களை ஒப்பித்துக் கொள்வாங்க, ஒப்படைப்பாங்க. நாங்கள் ஒத்துக்கிறோம், ஏற்றுக்கிறோம், ஆமாம் இது நடந்துருச்சு. கள்ளச்சாராய மரணமா, ஆமாம் நடந்துருச்சு. வெள்ளமா, ஆமாம் நடந்துருச்சு அப்படின்னு ஒத்துக்கொள்வாங்க. இவங்க என்னன்னா பழி போடுறாங்க. எனக்கு இப்போ நான் வந்து உண்மையிலே இது வரைக்கும் நான் வேண்டது இல்லை, வெள்ளம் வரக்கூடாது. ஆனால் வெள்ளம் வந்தால் தெரிஞ்சிடும். வெள்ளம் வந்தால் தெரிஞ்சிடும்ல, அது திமுக அனுப்பின வெள்ளமா, இல்லை அதிமுக அனுப்பின வெள்ளமா, இல்லை குளத்தூர்ல இருந்த ஸ்டாலின் அனுப்பின வெள்ளமா, சேகர் பாபு அனுப்பின வெள்ளமா, இல்லை சீமான் அனுப்பிவிட்ட வெள்ளமான்னு தெரிஞ்சிட போது இல்லை. இயற்கைன்னு ஒன்று வந்தாதான் இவருடைய செயல்பாடே தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வரைக்கும் இவங்க வந்து எல்லார் மேலேயும் பழி போட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. கரூர் விவகாரத்தில் கூட நாம வந்து 41 பேரை விஜய் தான் கொன்னார்னு யாருமே சொல்லலை. உங்களுடைய காலதாமதம் இந்த மரணத்துக்கு காரணம், அதை நீங்க ஒத்துக்கோங்க. இனிமேல் உங்க கூட்டத்தில் ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வாங்க அப்படின்னு தான் சொன்னோம். என் மேல பழி போடுறாங்க அப்படின்னு எஸ்கேப் ஆனாரு. இப்பவும் என்ன பண்றாரு? கரண்ட் மின்சார பிரச்சனையா இருக்கட்டும், இப்ப நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், இப்ப நடக்கிற பாலியல் வன்கொடுமை 3 வயசு குழந்தை 7 வயது குழந்தை எதிர்கட்சிக்காரம்பி பண்றானா? மின்வெட்ட ஒருத்தன் டிரான்ஸ்ஃபார்மரை பீச போடுங்கிறான், சரி கொலை பண்றான். 24 கொலைகள், அது யார் பண்றா? சட்டம் ஒழுங்கை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம கடந்து போறாரு. அமைச்சர் பெருமக்கள் அதை பத்தி பேசுறதே கிடையாது, எல்லாம் மௌனித்திருக்காங்க. நேற்று வெள்ளை அறிக்கை, அந்த வெள்ளை அறிக்கை என்பது ஒரு வெற்று அறிக்கை. திமுகவோட ஏற்கனவே உள்ள அந்த பட்ஜெட் அறிக்கையில ஒரு என்ன சொல்றது, வெள்ளை அடிச்ச மாதிரி ஒரு அறிக்கை, அவ்வளவுதான். பொருளாதார நிபுணர்களுக்கு தெரியும் அந்த வெள்ளை அறிக்கை எப்படிப்பட்ட அறிக்கைன்னு. சரி, இலவசத்தால் அதனால தான் கடன் ஆயிடுச்சு அப்படின்னு மரியாதைக்குரிய மரிய வில்சன் சொல்றாங்க. இலவசத்தால கடன் ஆயிடுச்சு. வருவாய் ஆதாரங்களை சேர்க்காமல் 25,000 கோடி ரூபாய்க்கு மகளிர் உரிமை தொகை, அதே போல வந்து இலவச பேருந்து, அப்புறம் வந்து தமிழ் மகன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இதெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. இதனால தான் கடன் ஆயிடுச்சுன்றாங்க. இலவசத்தால் தான் கடன் ஆச்சு அப்படின்னா நீங்க எப்படி 2,500 ரூபா கொடுப்பீங்க? நீங்க எப்படி அன்னபூர்ணி சூப்பர் 6 கொடுப்பீங்க? நீங்க எப்படி வந்து அண்ணன் சீர்திட்டம், தாய்மாமன் சீர்திட்டம் இதெல்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கு பதில் தான் அந்த வெள்ளை அறிக்கை. என்ன சொல்றாங்க? இதெல்லாம் நாங்க தரமாட்டோம். ஏன்? கடன் ஆயிடுச்சு. ஏன் கடன் ஆயிடுச்சு? திமுக கடன் வாங்கி வச்சுட்டு போயிருச்சு. பாஜக எந்த கேள்வியை கேட்டாலும் 1952 நேரு இப்படி பண்ணி வச்சுட்டு போனதுனால தான் நாங்க இப்படி பண்றோமாங்க. நேரா நேருவுக்கு போயிடுவாங்க. அதே போல இவங்க இன்னொரு 10 வருஷத்துக்கு, 10 வருஷம் இருக்க வாய்ப்பு இல்லை, இருந்தா இல்ல 10 மாசம் வச்சுக்கோங்க, இல்ல 6 மாசம் வச்சுக்கோங்க, நேரா திமுக கை காட்டுறாங்க. திமுகவை கை காட்டுவதற்கு உங்களை தேர்ந்தெடுக்கல, நீங்க ஏதாவது புதுசா பண்ணுவீங்களா? அப்போ ஒரு உண்மையான மாற்றம் இது நிகழது. அப்ப இந்த உண்மையான மாற்றம்னா ஒரு தொலைநோக்கு பார்வை. இன்னைக்கு வந்து மின்சார தட்டுப்பாடு, இந்த மின்சார தட்டுப்பாடுக்கு மின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு தமிழ்நாட்டுடைய அரசு வெறும் 18 விழுக்காடு தான் உற்பத்தி பண்ணுது. கிட்டத்தட்ட 42 50 விழுக்காடு தனியாட்டு வாங்குறாங்க. இதை நிரந்தரமாக மின் மிகை மாநிலமாக மாற்றணும்னா காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம், நீர் மின்சாரம், இந்த 3ஐயும் உற்பத்தி பண்ணணும். அதுக்கான திட்டங்களை போடுவதற்கு தான் இங்க அரசு தேவையை ஒழிய மின்சார தட்டுப்பாடு இருக்கு அதுக்கு திமுக தான் காரணம், 2 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்வதற்கு அரசு தேவையில்லை. அந்த திட்டத்தை வீதி வீதியா ஒரு தலைவன் சொன்னான். எல்லா இடங்கள்லையும் போய், ஆனா அவர் வந்து மாறி மாறி பேசுறாரு, அவர் புரண்டு பேசுறாரு. அவர் பேசுவதெல்லாம் சாத்தியப்படுமா? நாம் தமிழர் கட்சி தேவையா தேவையில்லையா? அதுதான் இங்க இருக்கிற கேள்வி. நாம் தமிழர் கட்சி எதிர்காலம் இருக்குல்ல, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த நிலத்துல தனித்து உறுதியா நிக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அது தனிநபர் மீது கட்டப்படல, தத்துவத்தின் மீது கட்டப்பட்டிருக்கு. இப்ப இவ்வளவு பெரிய அலை, அப்படி அலை அலையா போய் போய் சேர்றாங்க. நம்ம அதிமுக போய், அதிமுக வந்து தாவேக்காக போய் பனையூர் வாசல காத்து கிடக்குறாங்க. முன்னாள் அமைச்சர் பெருமக்கள்லாம் முண்டி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அன்னைக்கு பார்த்தா சர்க்கார் படத்துக்காக அந்த அமைச்சர் இவர் காத்து கிடந்தாரு, இப்ப இவரை பார்க்க அந்த அமைச்சர் காத்து கிடக்காரு. ஆனா நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு மாவட்டத்தில் விலகி போய் தாவேக்கால சேர்ந்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி இல்லை. ஏன்? தத்துவத்தின் மீது நாம் தமிழர் கட்சி கட்டப்பட்டிருக்கிறது என்பதற்கு இது ஒன்றுதான் சான்று. நாம் தமிழர் கட்சி தோத்து போச்சு. ஆனால் இது ஒண்ணு எங்களுக்கு புதிய தோல்வி இல்லை. திமுக வென்று தோத்துருக்கு, நாங்க ஏற்கனவே தோத்துக்கிட்டு தோத்துருக்கோம், அவ்வளவுதான். புதுசா ஒண்ணு எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு வந்து அடி ஒண்ணு புதுசா ஒண்ணு அடி விடல, ஏற்கனவே விழுந்த அடியில கொஞ்சம் ஆழமா அடி விழுந்திருக்கு. இப்ப அதுக்கு மருந்து போட்டுட்டு மீண்டும் எந்திரிச்சு நாங்க வர்றதுக்கு தயாரா இருக்கிறோம். எல்லா களத்தையும் நாங்கள் நிற்போம். இப்போ சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி உறுதியோடு களம் காண இருக்கிறது. மீண்டும் நாங்கள் மறு கட்டமைப்பை செய்து
நாம் தமிழ் கட்சி களம் காண போகுது. அப்போ ஒரு கட்சியுடைய தோல்வி என்பது ஒரு தோல்வியை பார்த்து துவண்டு போய் அந்த தோல்வியிலிருந்து பின்னோக்கி அந்த தலைவரை விட்டு விலகி ஓடுவதுதான் தோல்வி. அதிமுக இது உண்மையிலே தோல்வி. கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து விலகி ஓடுறாங்க. மாவட்ட செயலர்களை பாதி பேர் விலகி போய் தாவேக்கால இணைகிறாங்க. அது உண்மையிலே தோல்வி. ஏன்னா அது தத்துவத்தின் மீது கட்டப்படலை. அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அதை ஆதவர்ஜனா சொல்றாரு. அதிமுகவும் நாங்களும் ஒண்ணுதான். ஏன் அங்க ஒரு செல்லூராஜி, எங்களுக்கு எல்லா கட்சியில எல்லாருமே செல்லூராஜி. அதிமுக ஒரு திண்டுக்கல் சீனிவாசன், எங்களுக்கு கட்சியே திண்டுக்கல் சீனிவாசன். நான் சொன்னேன், எந்த வாயில சொன்னேன்னு தெரியல. அதிமுக அது ஒரு செல்லூராஜி தான், இந்த கட்சி முழுக்க செல்லூராஜி. ஆதவர்ஜனா ஒரு அமைச்சர், லெப்ட் பாண்டி ஒரு அமைச்சர், புஷியானந்த் ஒரு அமைச்சர். கற்பனை பண்ணி பாருங்க. என்ன நான் சொன்னது வாய் முகூர்த்தம் நடந்துச்சு. உண்மையிலே எனக்கு தாவேக்க நன்றி சொல்லணும், அதான் சொல்ல மாட்டாங்க. நடந்துருச்சு. எல்லாம் எங்கள் சகோதரர் லெப்ட் பாண்டி மட்டும் தப்பிச்சிட்டார், ஓட்டு கேட்டு போயிட்டாப்ல, பெரிய பாவத்தை பண்ணிட்டாரு. அது மாதிரி திருத்தணியில் ஒரு தம்பி, அம்பேத்கரும் சுபாஷ் சந்திர போஸையும் கலந்து செஞ்ச செலவு. நல்ல வேளை சுபாஷ் இல்லை, மர்டர் கேஸில் உள்ள போயிருப்பாப்ல. சுபாஷும் அம்பேத்கரையும் பாதி பாதியாக வச்ச ஒருத்தர் சம்பத்குமார், அது ஒரு பேர் சத்யகுமார். உண்மையை தவிர எதுவும் பேச மாட்டாப்ல. டீ கடையில் போய் நின்றுக்கிட்டு ஏற்கனவே டீ குடிச்சிட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் டீ குடிக்கிறீங்களா, அவன் கடுப்பாயிட்டான், உனக்கு ஓட்டுலடா. யாரை கேட்டு நீ ஓட்டு கேட்டு போன? நீ ஓட்டு கேட்டு போகாம இருந்தா இப்போ அவர் அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் இருப்பாப்ல, ஓட்டு கேட்டு போனதுல வெறுப்பாகி ஓட்டு போட மாட்டான். நேரில் பார்த்தான்ல, ஃபேஸ்புக் 1-1 பார்த்தான், இவனுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படி முடிவு பண்ணிட்டான். குறுக்க மறுக்க நடந்துக்கிட்டு இருந்தாப்ல. இப்படி ஓட்டு கேட்டு போன சில பேரை தவிர மற்றெல்லாம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலே பாராட்டணும். யார் எம்எல்ஏ, அவனுடைய பின்னணி. எங்கள் ஊர் சிறுவைகுண்டத்தெல்லாம் 2001 லாட்டரிக்கு தடை பண்ணிட்டாங்க. நேரடியாக சிறுவைகுண்டத்திலையோ அந்த பகுதியிலையும் லாட்டரி ஒருத்தர் வித்துட்டு இருக்காருங்க, அவரை எம்எல்ஏ வாக்கிட்டான். ஒருத்தன் விழுந்து விழுந்து ஓட்டு கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டு போடலை. அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான், ஓ இவர் தான் எம்எல்ஏவா, எதையும் பார்க்கல, விசிலு விஜய் குத்தி விட்டு போயிட்டே இருந்தான். பல ஊர்ல அப்படிதான். ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் நம்ம தொகுதியில் நின்னாரா அப்படிலாம் தெரிய வருது. அவர் லாட்டரி வியாபாரம். இப்போ பார்த்தா ஒரு லோடு மண் எடுக்கணும்னா எனக்கு 300 ரூபா கொடுத்தா தான் எடுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு ரூல் போட்டுருக்காப்ல. இங்கே பார்த்தா கனிமூலத்தை புறம் காப்பாற்றிட்டாருன்னு நம்ம ட்ரோன் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காப்ல. அங்கே அவர் போறாரோ இல்லையோ, ட்ரோன் அதுக்கு முன்னாடி போயிடும். ட்ரோனை வச்சு பொதுவாக குவாரி ஆய்வு பண்ணுவாங்க. ஆனால் ஆய்வு பண்ணுறதை ஆய்வு பண்ணாங்க பார்த்தீங்களா, அடடா, இது மாதிரி இது வரைக்கும் பார்த்தது இல்லை, தமிழ்நாடே பார்த்தது இல்லை. அது ஒரு 10 காரு, அதுக்கு முன்னாடி ஒரு லைட்டு வச்சு ஆய்வு பண்ணி, சினிமாவில் வந்து அதாவது சினிமாவே ஒரு இதாக மாறி அரசியலாக மாறினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆட்சி ஒரு அழகான ஆட்சியாக போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து நம்ம உண்மையிலே இளைஞர்கள், அடுத்த தலைமுறைக்கான இளைஞர்கள் வந்து நம்ம நிறைய பார்க்குறோம் சமூக வலைதளங்களில். புதிய தலைமுறை இளைஞர்கள் வந்து ஜென்சி பூரா வந்து தாவேக்காக போட்டாங்க அப்படிலாம் இல்லை. நிறைய இளைஞர்கள் வந்து மனம் நொந்திருக்காங்க. நிறைய இளைஞர்கள் வந்து இப்போ தான் அரசியல் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. நிறைய இளைஞர்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க முதல் முறையாக. அது பாராட்டுக்குரியது, அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா இது வரைக்கும் இளைஞர்கள் வந்து அரசியல்னா யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க சீமான் பேசுவார், அந்த பக்கம் வந்து டிடிவி பேசுவார், அந்த பக்கம் வேல்முருகன் பேசுவார், அவங்க ஜவாஹர்லா பேசுவார், அப்படி யாரோ பேசுவாங்க அரசியல் அப்படின்னு சொல்லி கடந்து போன, இல்லை வேற யாரோ இன்ஸ்டாகிராமில் பாட்டு போட்டுக்கிட்டு இல்லை அவங்களுடைய பிடித்ததை செய்து கொண்டிருந்த இளைஞர்கள் முதல் முறையாக இந்த கூட்டம் அரசியல் பேச ஆரம்பித்தவுடன் இன்னொரு கூட்டம் எதிர்கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அது உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்கது. அது தாவேக்காவால் நிகழ்ந்த பெரிய மாற்றம் சொல்லலாம், அந்த ஒரு மாற்றம். ஏன்னா அரசியலே தெரியாத ஒரு கூட்டம் அரசியல் பேசும்போது அரசியல் தெரிந்த கூட்டம் கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கேள்வி கேட்டவொடனே அவன் எவனுக்குமே அவனுக்கு பதில் கிடையாது. பதில் என்ன பண்றான், எப்படி வண்டி ஓட்டுறாரு பாருங்க. ஏங்க இது வரைக்கும் வண்டி ஓட்டுன டிரைவர் சிஎம் பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இப்படி ஃப்ளாட்டாக ஹிப் வச்சுக்கிற ஒரே சிஎம் நம்ம சிஎம் தான். டே கரண்ட் இல்லடா, பரவாயில்ல, அங்க பாருங்க கியூட்டா இருக்காரு பாருங்க. இப்படி கியூட்டா இருந்து 10 லட்சம் கோடி கடன் அடைஞ்சிருமா? கியூட்டா இருந்தா மின்சாரம் வந்துருமா? ஒரு கியூட்டா இருந்தா தமிழ்நாடு வந்து மின்மிகை மாநிலமா மாறிடுமா? இல்ல கியூட்டா இருந்தா அண்ணன் சீரு தாய்மாமன் சீரு இதெல்லாம் வந்துருமா? கியூட்டா இருந்தா காவிரி தண்ணி வந்துருமா? கியூட்டா இருந்தா மேகதாதுல அணை கட்டுறது நின்றுமா? கியூட்டா இருந்தா கச்சத்தீவை திருப்பி கொடுத்துருவாங்களா? கியூட்டா இருந்தா முல்லைப்பெரியால தண்ணி வந்துருமா? இல்ல கியூட்டா இருந்தா என்ன நடந்துரும்? மத்திய அரசு தரக்கூடிய நிதிகளை ஜிஎஸ்டிக்கெல்லாம் திருப்பி கொடுத்துருமா? கியூட்டா இருந்தா என்ன நடந்துரும்? கியூட்டா இருக்காருன்னா அரவிந்த் சாமி தான் முதலமைச்சர் ஆகிக்கணும், அவர் தான் ரொம்ப கியூட்டா இருப்பாரு. எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் சிக்கியிருக்கேன் பாருங்க. இதிலும் இந்த கூட்டத்திலும் இருந்து ஒரு பெரிய விடுதலை போராட்டத்துக்கு தமிழ்நாடு தயாராகணும். நான் அப்படிதான் பார்க்கிறேன். ஒரு பெரிய விடுதலை போராட்டத்துக்கு தமிழ்நாடு தயாராகணும். இதுல நாம் தமிழ் கட்சி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக ஜனநாயகம்
ஜனநாயகத்தை காப்பதற்காக எல்லாரும் அணிதிரளணும். ஏன்னா மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த மாதிரி லார்ஜர் சோஃபா அப்படின்னு சொல்லி ஒரு 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 ட்வீட் போட்டிருக்காரு. அதுக்கு வந்து தமிழ்நாடுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் அவர்கள் பதில் சொல்றாங்க. இது வந்து ஜனநாயக சோஃபா. இந்த சோஃபா ஜனநாயக சோஃபாவா? ஜனநாயகத்தில் எப்படி சோஃபா இருக்குன்னு தெரியலையே. சோஃபால எப்படி ஜனநாயகம், ஜனநாயகத்தில் எப்படி சோஃபானே தெரியல. ஜனநாயக சோஃபா நீங்க வந்து அதாவது சனாதன சிம்மாசனம் நீங்க அமர்ந்திருப்பது, அதுவும் சன்னாதன சூரியனால சன்னாதன சிம்மாசனம், எங்களுக்கு வந்து ஜனநாயக சோஃபா அப்படிங்கிறாரு. ஜனநாயக சோஃபா என்றால் நமக்கு வந்து குதிரை பேரம் நடந்திருக்கு, ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 10 கோடி கொடுத்துருக்காங்க, நம்ம பேச வரல. மரியாதைக்குரிய தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து தன்னை தூய சக்தின்னு சொன்னார். நான் தூய சக்தி, அவங்க வந்து தூர சக்தி, கோர சக்தி, பாரசக்தி, ஓர சக்தி அப்படின்னாரு. சரி, தூரசக்தி, பாரசக்தி, கோரசக்தி, நாரசக்தி, ஓரசக்தினா விஜயபாஸ்கர் நாளைக்கு உங்கள் கட்சியில் சேர்ந்தால் அவள் தூர சக்தியா, தீய சக்தியா, தூய சக்தியா? இப்ப சேர்ந்திருக்கிற எசகி சுப்பையா தூய சக்தியா, தீய சக்தியா? இப்ப சேர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய ஐயா கடம்பூர் ராஜி தீய சக்தியா, தூய சக்தியா? பனையூர் எதுவும் வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்களா? பனையூர் வாஷிங் மிஷின் வச்சு இந்த தீய சக்தியை புறாத்தையும் வெளுக்கிறீங்களா? இதுவரைக்கும் அதிமுக ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு, லஞ்ச குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் தாவேக்கா நினைஞ்சா தாவேக்கா எப்படி தூய சக்தியா இருக்கும்? இந்த கேள்வியை கேட்டா திமுக பணம் வாங்கிட்டு பேசுறான்றான். ஒரு வீடியோக்கு 2 கோடினாங்க, ஒரு வீடியோக்கு 20 லட்சமா சொன்னாங்க. அப்படி நான் ஒரு 500 வீடியோ போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட 250 கோடி வந்திருக்கணும் எனக்கு. நான் பக்கத்துல தான் வீடு இருக்கு, கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா வசதியா இருக்கும், போய் வாங்கிட்டு போயிடலாம். அதாவது எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை வந்து பாஜக என்ன சொல்லும்? அவர்களை வந்து கிறிஸ்தவ கைகூலி, நீ ஜெருசலேமோட ஏஜென்ட், கால்டுவலோட ஏஜென்ட்டுமாங்க பிஜேபி. திமுக வைத்து நம்ம கை கட்டினா திமுக வந்து பிஜேபி பிடிஎம்னு சொல்லிச்சு எங்களை. இப்போ தாவேக்கா திமுக பிடிஎம்ட்டாங்க. இப்போ நான் யாருக்கு பிடிஎம்ங்கிறது கன்ஃபியூஸா இருக்கு. திமுகவோட பிடிஎம்மா, பாஜகவோட பிடிஎம்மா, இல்லை வந்து வாசித்த கிறிஸ்துவ கைகூலியா, எதுன்னே தெரியல. இப்போ எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இப்படி குரல்கள் எல்லோற்றையும் பாஜக முடக்குவது போலவே நீங்களும் முடக்குனீங்க அப்படின்னா அதுக்கு பெயர் என்ன? அந்த ஆட்சியில மீன் போட்டா கைது, இங்கேயும் முதலமைச்சர் எதிர்த்து கேள்வி கேட்டா கைது, அவரை எதிர்த்து கேள்வி கேட்டா ஆபாச அர்ச்சனை, சமூக வலைதளங்களில் வந்து மிக கடுமையான வார்த்தைகளை விமர்சிப்பது, ஆபாசமான தாக்குதல் நிகழ்த்துவது. அப்படின்னா இதுவரைக்கும் இருந்தவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? ஒரு வேறுபாடும் இல்லை, ஒரு மாற்றம் இல்லை. அங்கேயாவது 4 பேர் வந்து குறைந்தபட்சம் பேசுவாங்க, இங்கே அதுவுமே கிடையாது. அவரை ஏற்று கேள்வி கேட்டால் மொத்தமாக ஒரு அட்டாக் பண்ணி அவனை வந்து அவமானப்படுத்து, அவனை சமூக வலைதளங்கள்லேருந்தே வெளியேற்று, அவனை பேசவே கூடாது, அவன் இருக்கவே கூடாது, அவன் வந்து உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அப்போ இதிலிருந்து தமிழ்நாட்டை காக்க வேண்டிய ஒரு விடுதலை போருக்கு தமிழ்நாடு தயாராக வேண்டிய காலத்தில் தமிழ்நாடு வந்து நிற்குது. நல்லா தெரியுது, இது 6 மாதம் கழிச்சு நல்லா இருக்கும், 1 வருஷம் கழிச்சு நல்லா இருக்கும் அப்படிலாம் இல்லை. நல்லா தெரியுது இது எதை நோக்கி போக போகுது, இது எப்படியாப்பட்ட மாநிலமாக மாறப்போகுது அப்படிங்கிறது கண்ணுக்கு முன்னாடி நமக்கான ஒளிவட்டம் நல்லா தெரியுது. ஏன்னா எந்த அமைச்சர்கிட்டையும் எந்த சட்டமன்ற உறுப்பிட்டையும் எதற்குமே பதில் இருக்காது. நான் அந்த சட்டசபை கூட்டத்திற்காக தான் ரொம்ப அவளோட காத்திருக்கேன். ஏன்னா அங்கே நோ கமெண்ட் சொல்ல முடியாதுல்ல. உள்ள உதயநிதி ஸ்டாலின் வந்து கேள்வி கேட்குறாரு, இந்த மாதிரி போக்குவரத்துறையில் நீங்கள் வந்த உடனே மகளிருக்கு வந்து இலவச பேருந்துன்னு சொன்னீங்களே, எப்போ தருவின்னு கேட்டா, செல்லம் நீ சாப்பிட்டு பேசுகிற செல்லம், நான் சாப்பிடாம இருக்குன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருப்பி கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து நோ கமெண்ட்ஸ் சொல்ல முடியாது. ஆக கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினரும் பதில் சொல்லி தான் ஆகணும். என்ன பதில் சொல்லணும்? இன்னொன்று 1 டன் வேற இருக்கு, அதில் முதலமைச்சர் வேற பேசணும். அவர் பேசினாருன்னா வானத்துலேருந்து அருவி கொட்டுற மாதிரி இருக்கும், அது வேற இருக்கு. சட்டசபையிலே ஒரு முறை காமராஜர் கக்கன்லாம் அந்த ஃபோட்டோக்கெல்லாம் அப்படியே திரும்பிடும் அவர் பேசுகிற பேச்சை கேட்டு. அதுக்கெல்லாம் காத்திருக்கு தமிழ்நாடு. அவர் இங்கே பேச மாட்டாப்ல, வீட்டுக்கு போய் 5 மணிக்கு மேலே ட்வீட் போட்டு ஒரு அரை பக்கத்துக்கு எழுதுவார். அது சட்டசபை குறிப்பில் ஏறாது ப்ரோ அப்படின்னு சொன்னால் அவருக்கு புரிய மாட்டேங்குது. அரை பக்கத்துக்கு எழுதுறாப்புல. அங்கே கேள்வி கேட்டால் அங்கே தான் பதில் சொல்லணும். சரி, இந்த முறையாவது அங்கே கேள்வி கேட்டால் அங்கேயே பதில் சொல்லுவாரா, இல்லை வீட்டுக்கு போய் அவர் வந்து அரை பக்கத்துக்கு எழுதுவாரா அப்படின்னு பார்க்க வேண்டியது. இந்த சட்டசபைக்குள்ள சில ஜனநாயக குரல்கள் எழலையேங்கிற ஒரு வருத்தம் தான் இந்த தேர்தலில். மற்றபடி எங்களுக்கு வந்து தோல்வியோ, இந்த 4 விழுக்கு 8 தம்பி சொன்னது போல 8 விழுக்காடு 4 விழுக்காடு குறைந்ததோ எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு விழ வேண்டிய வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. இந்த மாயையிலையும், இந்த சினிமா மோகத்திலையும், இந்த கவர்ச்சிக்கு மத்தியிலையும் கிட்டத்தட்ட 60 தொகுதியில் நாம் தமிழ்ச்சி 12,000 வாக்களுக்கு மேலே பெற்றிருக்கு.
40 தொகுதியில் கிட்டத்தட்ட 8.2 விழுக்காடு வாக்குகளையே நாங்கள் ஏற்கனவே பெற்ற வாக்குகளை பெற்றிருக்கோம். குறிப்பா தென் மாவட்டத்தில் அதிகப்படியான வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த ஜனநாயக குரலா இருக்கக்கூடிய, எதிர்குரலா இருக்கக்கூடிய, மக்களின் குரலா இருக்கக்கூடிய சீமானுடைய குரல் சட்டசபையில ஒலிக்கல அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய வருத்தம், ஒரு பெரிய வேதனை. ஏன் அப்படின்னா அவர் அங்க ஒரு ஆள் போய் ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஒரு ஆள் போனதால ஒரு பெரிய ஆட்சி மாற்றமோ ஒரு பெரிய எதிர்வினையோ ஆயிர போறது கிடையாது. ஆனா கேள்வி கேட்கக்கூடிய குரல்கள் மிக குறைவா இருக்கு. அந்த குரல் அங்க இருந்திருந்தா இந்த இந்த கும்பலை எதிர்த்து கேள்விக்கூடிய ஒரு ஆங்காரமான ஓங்காரமான குரலா இருந்திருக்கும். இது நான் சொல்வதை விட எல்லா எதிர்கட்சியும் சொல்றான். தாவேக்காக்கு ஓட்டு போட அண்ணன் ஒரு ஆள் போயிருக்கலாம், உங்க ஓட்டை மட்டும் மாத்தி போட்டு அண்ணன் போய் இப்படியே போக முடியும். இல்ல சில பேர் நீங்க வந்திருக்கணுங்க, நீங்கெல்லாம் வந்திருக்கணும், நீங்க வந்திருக்கணும். எப்படியா வர முடியும்? நாங்க என்ன பஸ்ஸை பிடிச்சா வர முடியும் தலைமைச் செயலகத்துக்கு? இல்ல நீங்க ஏன் ஜெயிக்க மாட்டீங்க? புரியவே இல்லை எனக்கு அந்த கேள்விக்கு. இன்னைக்கு காலையில் கூட உடற்பயிற்சி கூடத்துல ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு நீங்க ஏன் ஜெயிக்க மாட்டீங்க? அண்ணெல்லாம் ஜெயிச்சிருக்கணும்ல, ஓட்டப்பந்தயமாட வரீங்க, மராத்தான் நாங்கள் ஓடி போய் ஜெயிக்கிறதுக்கு உடம்ப தயார் பண்ணிட்டு. இல்லை நான் உங்களுக்கு தான் போகலான்னு நினச்சேன், நீங்க ஜெயிக்கல, ஜெயிச்சிருந்தா போட்டிருப்பேன். இப்படி டேய் ஜெயிச்சிருந்தா எப்படியா போடுவீங்க? நீங்க ஓட்டு போட்டதெல்லப்பா ஜெயிக்க முடியும்னா அதுக்கு பதில் இல்லை. அதாவது விமர்சனங்களா உருவாக்கி அவதூறுகளை பரப்பி ஒரு கும்பல் ஜெயித்திருக்கு. உண்மையை எடுத்து வச்சவன் தோத்துருக்கான். நான் அதை பார்க்கும்போது இளநீர் தெருவில் கிடக்கு, எவனும் சின்றது இல்லை. ஆனால் பெப்சி கோக்கு, உடம்புக்கு கேடை விளைவிக்கக்கூடிய பெப்சி கோக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டிருக்கு, கண்ணாடி குடுவைக்குள்ள அறைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. கண்ணாடி குடுவைக்குள்ள வைக்கப்பட்டதுனாலேயே, ஒளி விளக்குகள் போடப்பட்டதுனாலேயே, ஏசி போடப்பட்ட அறைக்குள் இருப்பதனாலேயே பெப்சி கோக்கு நல்லது அல்ல. தெருவில் கிடப்பதனாலே இளநீர் கேடு கட்டதல்ல. இன்னைக்கு சீமான் நாம் தமிழ் கட்சி இளநீர் போல தெருவில் கிடக்கு. ஆனால் அதுதான் உடம்புக்கு நல்லது, அதுதான் அந்த நாட்டுக்கு நல்லது என்பதை இந்த நாடு நிச்சயம் புரிந்து கொள்ளும். நம்ம கருப்பட்டி கருப்பா இருக்குன்னு சீனா மூடுறோம், ஆனா வெள்ளை சக்கரை வெள்ளையா இருக்குங்க அப்படின்னு சொல்லி அள்ளி அள்ளி திங்கிறோம். ஆனா சர்க்கரை நோயை உருவாக்குவது கருப்பட்டி அல்ல, வெள்ளை சக்கரை தான். கருப்பட்டியை சீண்டுவது கிடையாது, ஆனா கருப்பட்டி தான் உடலுக்கு ஆரோக்கியமானது. அப்படித்தான் நாம் தமிழ் கட்சி. அது தமிழ் தேசியம், தற்சார்பு பொருளாதார கொள்கை, ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு. அவர் இயற்கை விவசாயம் பார்க்க சொல்றாரு, படிச்சவனெல்லாம் ஆடு மாடு மேய்க்க வச்சிருவாரு. இப்படின்னு ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்கணும். அவர் மருத்துவம் படித்தவனையோ, பொறியியல் படித்தவனையோ, எம்டெக் முடித்தவனையோ, இல்லை பிஇ முடித்தவனையோ ஆடு மாடு மேய்க்க சொல்லணும்னு சொல்லல. ஆடு மாடு மேய்ப்பதையும் ஒரு வருமானமாக மாற்றுவேன். பொருளாதார நிபுணர்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய ரெவென்யூ ஜெனரேட் பண்ண முடியும்னு. இன்னைக்கு பல்வேறு நாடுகள், உலகத்தின் பல்வேறு நாடுகள், சீனா போன்ற நாடுகள்லாம் விவசாயத்துக்கு முழுமையான முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பால் சந்தை 1 லட்சம் கோடி, ஆட்டுக்கறியின் சந்தை கிட்டத்தட்ட 80,000 கோடி, மாட்டுக்கறி சந்தை 30,000 கோடி, 2 லட்சம் கோடி ஆடு மாடு பால் இருந்து மட்டும் நம்மளால் எடுக்க முடியும். இதை அரசே நேற்று நடத்தினால் 2 லட்சம் கோடி நேரடி வருமானத்தை ஈட்ட முடியும். அது பெரிய பெரிய ப்ராசஸ் கிடையாது, 6 மாசத்துல உருவாக்க முடியும். மாட்டுக்கு தேவை புல்லு, புண்ணாக்கு, தவிடு, அவ்வளவுதான். இதை நம்மளால உற்பத்தி செய்ய முடியாதா? இன்னைக்கு ரிலையன்ஸ் வருது, எத்தனால் மூலியமாக இயங்கக்கூடிய கார்களை தயாரிக்க போறோம். எத்தனால் கார் எது? கரும்பு சக்கையிலிருந்து காரை தயாரிக்க போறேன்றான். அந்த கரும்பு சக்கையிலிருந்து நம்ம எத்தனால் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சாராயத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். இவன் கரும்பு சக்கையிலிருந்து சாராயத்தை வச்சு டாஸ்மாக் நடத்துறான். அவன் கரும்பு சக்கையிலிருந்து நான் காரை இயக்க போறேன்னு சொல்லி நிதின் கட்கரி இன்னைக்கு அறிவிக்கிறாரு. இதைத்தான் சீமானவர்கள் இங்க சொன்னாரு. தற்சார்பு பொருளாதார கொள்கையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி, என் மண்ணில் நாசக்கார திட்டங்களை வெளியேற்றி நிலத்துல ஒரு நிலமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்குவேன். அதன் மூலமாக தமிழ்நாட்டை கடன் இல்லாத மாநிலமாக மாற்றுவேன். இனி கடன் வாங்க தேவையில்லாத மாநிலமாக மாற்றுவேன்னாரு. காது கொடுத்தே கேட்கல. அவர் பேசுவாருங்க, அதெல்லாம் செயல்படுத்த முடியுமா? இதை தனி மனிதன் அண்ணன் சீமான் சொல்லும்போது யாரும் கேட்கல. ஆனா ரிலையன்ஸ் இதை செய்யுது, சீனா இதை செய்யுது, டென்மார்க் இதை செய்யுது, மற்ற நாடுகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலைன்னாரு. அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவர் ஐயோ ஐடி நிறுவனத்தை பூரா மூட போறேன்னு சொல்றாரு, கார்பரேட்டை பூரா ஒழிக்க போறேன்னு சொல்றாரு அப்படின்னு தவறா கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி சொன்னதை தாவேக அரசு தன்னுடைய தேர்தல் வரைவில் போட்டிருக்கு. ஆனா அதை யாரும் கேள்வி கேட்கல. ஆனா அண்ணன் சீமான் சொல்லும்போது அவர் எங்க ஊர் மாட்டுக்காரன், எங்க ஊர் ஆட்டுக்காரன், எங்க ஊர் விவசாயி அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சாங்க. அது நாம் தமிழ் கட்சி, அது கிராமத்துக்கான கட்சி. நாம் தமிழ் கட்சி அது ஒரு சின்ன கூட்டத்துக்கான கட்சி அப்படின்னு புறந்தள்ளினாங்க. இன்னைக்கு அவர் சொன்னது அடுத்த தலைமுறைக்கானது, தமிழ்நாட்டினுடைய நலனுக்கானது என்பதை தமிழ்நாடு நிச்சயமாக உணரும். உணர வேண்டிய காலமும் உருவாகும் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை.
இந்த சூழ்நிலையில் நாம் இது வந்து புதிய ஆட்சி வந்துருச்சு, இவங்களை எடுத்து கேள்வி கேட்கக்கூடாது, இனி ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருக்காமல் இதை பார்த்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் வந்து கேள்விகளை கேட்கணும். இந்த அரசை நோக்கி, தாவேக்கோட அமைச்சர்களை நோக்கி, நமக்கு ஆர்டிஐ அப்படிங்கிற தகவல் அறிவு உரிமை சட்டம் இருக்கிறது. அதன் மூலமாக ஒவ்வொரு இளைஞனும் இந்த அரசை நோக்கி கேள்விகளை மிக எளிமையாக வைக்க முடியும். கருத்துக்களை வந்து கண்ணியமாக அரசை நோக்கி எடுத்துருவதற்கான எல்லா உரிமைகளையும் ஜனநாயகமும் அரசியலமைப்பு சட்டமும் ஆர்டிகல் 19 நமக்கு கொடுத்துருக்குது. அதன் அடிப்படையில் கேள்விகள் கேட்டால் மட்டும்தான் இங்கே நமக்கு விடை கிடைக்கும். சில பேர் சொல்லுவான், நீங்கள் கேள்வியே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பதில் எப்படி கிடைக்கும்? 6 மாதம் அமைதியாக இருங்க, என் வீட்டில் கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்னு சில அறிவாளிகள் சொல்லுவான். எனக்கு கரண்ட் வேணும்னா சூரியனில் 2 ஒயரை சொருவி 2 பேட்டரியை வச்சு காத்தாடி வச்சு நான் அடிச்சுக்கோம்பா. சில அறிவாளி இருப்பான். நமக்கு வந்து சில பேரை பேசி புரிய வைக்க முடியாது. ஏன்னா எதிரில் இருப்பவன் மாஸ்டர் மகேந்திரனா கூட இருக்கலாம். இன்னைக்கு கூட காலைல ஒரு தம்பி போட்டிருந்தான், ஆண் அணில்களிடம் பேசாதே, ஆண் அணில்கள்கிட்ட அரசியல் பேசாதே, பெண் அணில்கள்கிட்ட பேசவே பேசாதே அப்படின்னு ஒருத்தன் போட்டிருந்தான். ஏன்னா எதிரில் இருப்பவன் விஜய் ரசிகனா இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? நீங்களாம் இருக்கீங்க, உங்களை எத்தனை பேர் அணில்னு தெரியல, சிரிக்காமல் யார் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா நமக்கு ஆனால் ஒரு விஷயம் மட்டும், தேர்தலுக்கு முன்னாடி அவங்களுடைய செயல்பாடும் தேர்தலுக்கு பின்னாடி செயல்பாடும் ரொம்ப இதாக இருக்குது. கொஞ்சம் வெக்கி தலை குனிறான். கொஞ்சம் படித்த கூட்டம் இருக்கா இல்லையா, அவனுக்கு தாவேக்காக ஓட்டு போடுறதே படித்த கூட்டம், கொஞ்சம் வெக்கி தலை குனிறான். கொஞ்சம் அவனுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சூழல் இருக்குது. 4 பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது அவனால் வந்து இருக்க முடியல, அவனுக்கு ஒரு பதட்டமாக இருக்குது. ஏன்னா இந்த 1.5 மாதத்தில் என்ன பண்ணிருக்கீன்னு கேட்கும்போது அவன் டைம் தான் கேட்குறானே ஒழிய இதை பண்ண போகிறோம் அப்படிங்கிற எந்த கிளாரிட்டி இல்லை. ஏன்னா அவங்களுக்கே கிளாரிட்டி இல்லை. இது வரும்னு அவங்க நம்பலை. 108 போய் நிற்கும். அப்போ நான் சொன்னேன், 108 தப்பான குறியீடாக இருக்குது. ஏன்? உடம்பு சரியில்லை, இல்லை அடிபட்டு கிடக்கணும்னா 7 தூக்கிட்டு போவாங்க, 108 தமிழ்நாடு தூக்கிட்டு போக போகிறாங்கடா. அதுக்கு தான் 108 ஆம்புலன்ஸ் தானே. 108 தமிழ்நாடு கொண்டு போகிறது 108 கொண்டு போய் ட்ராப் பண்ணியிருக்கான். ஒன்றும் அவங்களே நீங்கள் புரிய இதுனா 118 தாண்டி கொண்டு விட்டுருக்கணும், இல்லை 90 கீழே தள்ளிக்கணும். 108 கொண்டு போய் சரியாக வச்சாங்க பாருங்க. அப்போ அதிலே ஏதோ ஒரு குறியீடை காட்டுறான், இயற்கையோ இறைவனோ ஏதோ ஒன்று காட்டுது. ஆனால் அந்த தேர்தலுக்கு பிறகு நான் சொல்ல வந்தது, தேர்தலுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் உருவாயிருக்கு. கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நம்ம 4 பேர் வந்து ஆமாங்க சரியில்லைங்க இப்படி பேசணும்னா நம்ம கூட சேர்ந்துடும், ஆமாண்ணே சரியில்லைண்ணே அப்படின்னு. நீ யாரா? நான் ஒரு தடவை ஓட்டு போட்டேன் அப்படின்னு அப்படிங்கிறாங்க. அது ஒரு பரிதாபமாக தான் பார்க்க முடியுது. அதனால் நம்ம இந்த அரசை எதிர்த்து தொடர்ச்சியான கேள்விகளை, நியாயங்களை, நம்ம ஊரில் நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சமூக வலைதளங்களில் பேசணும். சமூக வலைதளங்களில் தவறாக பயன்படுத்த ஒரு கூட்டம், கியூட் சிஎம், ஒரு சிரிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் அரசியல்னா என்ன, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை இருக்கிறது, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்ன, எப்படி பொருளாதார சிக்கலை தீர்ப்பது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அதை இந்த காணொலியை இந்த இதை பார்க்குற ஒவ்வொரு இளைஞனும் அரசை நோக்கிய கேள்விகளை எழுப்பணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. நாம் தமிழர் கட்சி முன்பை விட பன்மடங்கு வேகத்தோடு இந்த களத்தில் உண்மையான எதிர்க்கட்சியாக, ஒரு ஜனநாயகத்தின் மீது பற்றுக்கொண்ட ஒரு கட்சியாக 100 விழுக்காடு எங்களுடைய பாதையில், தனித்த பாதையில் நாங்கள் துணிந்து நிற்போம்.